இன்றைய நாள் இனிமையான நலர தொடர துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறோம். எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவுமே இயல்பா எளிமையா மிங்கிளாகக்கூடிய குணம் கொண்டவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் கதை, கவிதை, கலை நிகழ்ச்சி இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்பவுமே ஆர்வமாக செயல்படுத்துவீங்க. இதில் ரொம்பவுமே திறமையான நபர்களாக நீங்கள் இப்போ இருப்பீங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவித்து வாழ்கிறதுல ஆர்வம் உள்ள நபர்கள் தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் துலாம் ராசி, இதன் ராசி அதிபதி சுக்கிர பகவான். இந்த ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு? இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடையணும், வரக்கூடிய பிரச்சனையை எளிதில் சமாளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வழிபாடை செஞ்சால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். நவகிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். சுக்கிர பகவானின் அருளை பெறணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மகாலட்சுமி அன்னையின் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு. உங்களோட வீட்டு பூஜை அறையிலேயே மகாலட்சுமியின் புகைப்படம் வச்சு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். எல்லா விதத்துலையுமே முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். இப்போ கூட நீங்கள் உங்களோட மனதார பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு 3 முறை அந்த வீடியோ கமெண்டில் பதிவிடவும் செய்யுங்க. உங்களுக்காக அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் நடக்கவும், நல்ல விஷயங்கள் தொடர்ந்து கிடைக்கவும் உங்களுக்காக வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களை சொல்லிட்டு, உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் கண்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் பொதுவாகவே சமாதான விரும்பிகளாக இருப்பீங்க. ஒரு 2 பேருக்கு சண்டைனா கூட பிரிஞ்சு போகிறவங்கள கூட கூப்பிட்டு வச்சு பேசி ஒற்றுமையாக சமாதானம் செஞ்சு வைக்கிறதுல நீங்கள் வல்லவர்கள். நீங்கள் நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. துலாபாரம் எப்படி சரியாக ஒரு விஷயத்தை எடை போடுதும் அதுபோல் மனிதர்களையுமே சரியாக எடை போட தெரிஞ்சவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் எப்பொழுதுமே சண்டை சச்சரவுகளை பொதுவாக தவிர்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்வீங்க. பிரச்சனையே செஞ்சால் கூட அது அமைதியான வழியில் அந்த பிரச்சனைக்கான தீர்வை விரும்பக்கூடியவங்க தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களோட கருத்தை சொல்ல தயங்க மாட்டீங்க. உங்களோட கருத்தை சொன்னால் தெளிவாகவும் அழகாகவும் அதை வெளிப்படுத்துவீங்க. எதிரில் கேட்குறவங்களே இது சரி அப்படின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சரியாக அந்த விஷயத்தை வெளிப்படுத்த தெரிஞ்சவங்க தான் நீங்கள். மற்ற எல்லாருக்கிட்டையுமே எளிதில் பழகக்கூடியவங்க. உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெரிய அளவில் இருக்கும். பொதுவாக நீங்கள் கொஞ்சம் அமைதியான சுபாவம் கொண்டவங்க. கோபத்தை அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படுத்த மாட்டீங்க. அப்படி கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கோபம் எப்படின்னா உங்ககிட்ட சண்டை போட்டவங்க ஏண்டா இவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு பயந்து ஓடுற அளவுக்கு இருக்கும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம், எடுத்துக்காட்டு துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் தான். எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த விஷயத்தை செயல்படுத்துவீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படின்னு முழுமையாக அலசி ஆராய்ச்சி தான் நீங்கள் முடிவை நிதானமாக எடுப்பீங்க. பெரும்பாலும் உங்களோட நண்பர்களுக்கோ குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இதுக்கு முடிவெடுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட தான் முதல்ல அதற்கான அறிவுரை கேட்பாங்க. நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு எல்லோருமே நம்பக்கூடிய வகையில் உங்களோட ஒவ்வொரு சிறப்பான பணிகளும் இருக்கும், சிறப்பான செயல்களும் இருக்கும். இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு? கிரக நிலைகள் எல்லாம் அப்பப்போ மாறும் இல்லையா? அது கேட்டது போல் நன்மை தீமைகளுமே மாறுபடும். அந்த வகையில் எந்த கிரகம் எப்படி மாறுது, அதனால என்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம்.
துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் இருக்கார் இல்லையா, அவர் அஷ்டமத்தில் பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. அதே சமயம் குரு பகவானோட பார்வையுமே உங்களோட ராசியில் பதியுது. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இந்த ஒரு நிகழ்வு நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல ஒரு உயர்வை பெறக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இந்த சமயம் நீங்கள் செய்கிற புது முயற்சிகளுமே வெற்றி வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும். இந்த மாதம் நீங்கள் உங்களோட மனதுக்கு பிடிச்ச ஆலயம் சென்று வரக்கூடிய யோகம் இருக்கும். அதுவும் அருள் தரும் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய ஆன்மீக பயணம் உண்டாகும். அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை தவற விடாதீங்க, சரியாக பயன்படுத்திக்கோங்க. குரு பகவானோட சுப பார்வையால் சுப காரியம், அதாவது கல்யாணம், நிச்சயதார்த்தம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் விலகும், சுப காரியம் நடக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைங்களை உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கிறது நல்லது. வாரிசுகளால் வாட்டங்களும் விரியங்களும் வரும் நேரம் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் ஒரு கண் அவங்க மேலே வச்சுக்கோங்க. 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் சொல்லும் பொழுது இந்த துலாம் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் அவரோட பாக்கியஸ்தானத்திற்கு வரக்கூடிய நேரம் நல்ல நேரம். தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் வரும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாத்திலையுமே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். பயணங்களால் பலன் உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவங்க வெளிநாடு செல்வது சம்பந்தமோ அல்லது வெளி மாநிலம் செல்வது சம்பந்தமோ நீங்கள் இப்போ முயற்சி எடுத்தீங்கன்னா அதில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். பயணங்களால் பலன் கிடைக்கும். முன்னேற்ற பாதையில் ஏற்பட்ட குறுக்கீடு இந்த மாதம் உங்களை விட்டு நீங்குதுன்னு கூட சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் காட்ட போகிறீங்க. கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் வரும் பொழுது, அதாவது 13ஆம் தேதி இந்த நிகழ்வு வரும். கன்னி ராசிக்கு செவ்வாய் சொல்லும் பொழுது கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது தனாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு வர்றதுனால அதிகமான விரயங்கள் ஏற்படும் நேரமாக அமையும். இந்த சமயம் சேமிப்புகள் கொஞ்சம் கரையும். வருமானம் 1 மடங்கு இருந்துச்சுன்னா விரயம் 2 மடங்காக இருக்கும். பணிபுரியும் இடத்தில் உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காது. சொல்லப்போனால் உழைப்பிற்கேற்ற பணம் இருக்காது. இப்போதைய பணியில் இருந்து விலகி வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு சிந்திக்கிற சூழ்நிலை கூட வரலாம். கடன் சுமையின் காரணமாக வாங்கிய சொத்தை விற்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். தடைகளும் தடுமாற்றங்களும் வரும். உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வருமானத்தை பெருக்கிக்கிட்டு எதிர்காலத்திற்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. 18ஆம் தேதிக்கு கடக ராசிக்கு புதன் பகவான் வரக்கூடிய நேரம். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த புதன். அவர் தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானோடு இணைஞ்சு இருப்பார். இந்த சமயம் யோகம்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட தடை தாமதம் நீங்கி தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்தமான நிலை மாறும். வரக்கூடிய பிரச்சனையை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா உத்தியோகத்தில் உள்ளவங்களோட ஆலோசனை, உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தருவாங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் வெகு விரைவில் கிடைக்கும். அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் சேரும். அரசாங்க வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கைகூடும். நீண்ட தூரத்திலிருந்து வரும் அழைப்பு உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் வரும். கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்களாக போய் சிக்கிக்காதீங்க. இதனால் மன அழுத்தம் அதிகரிக்கும். உங்களோட பணிகளை நீங்கள் தினமும் எப்படி செய்கிறீங்களோ அப்படி செய்யுங்க. மற்றவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறேன்னு போய் நீங்களாக எந்த ஒரு விஷயத்துலையும் பிரச்சனையிலும் சிக்கிக்காதீங்க. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் பெரும்பாலும் சாதகமான வாய்ப்புகளை கொடுக்குது. மேலும் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு தயங்காமல் கொஞ்சம் மனசு உறுதியாக திறமையாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மைகளை பெற முடியும். சுக்கிர பகவான் மற்றும் மகாலட்சுமியின் அருளால் துலாம் ராசி அன்பர்கள் எல்லா விஷயத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.
கோவப்படுறதை குறைச்சிக்கோங்க. கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்தால் நன்மைகளை பெற முடியும். என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.